ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஜெனனி. ஆக்சுவலி இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து ஆக்சுவலி கமல் சார் பர்த்டேங்க. சேனல் சார்பாக நமக்கு உலகநாயனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் பர்த்டேன்னு சொல்லலாம். எஸ், கண்டிப்பா. இல்லை, நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணாங்க, இட்ஸ் பர்த்டே கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஒரு ஸ்பெஷல்ல அவருடைய லைஃப்ல இப்போ ரஜினி இல்லாம கமல் சார் கரியர் கிடையாது. அதே மாதிரி ரஜினி சாருக்கும் கமல் இல்லாம ரஜினி சார் கரியர் இல்லை. ஸோ இப்படி ஒரு 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 சர்க்கிள், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மெண்டஸ்ல இல்லவே இல்லை. கண்டிப்பா. அண்ட் இப்போ வந்து இத்தனை நாள் கழிச்சு சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ரீசன் ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு. ஆனா இப்போ இந்த ஒரு ஹாப்பி நோட் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அது வேற மாதிரியும் சொல்றாங்கல்ல. ஏன் வந்து ரஜினி சார் கமல் சார் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாருன்னா, இப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய படங்கள் வந்து ரஜினி சார் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்காகவும். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கிரைசிஸ்ல இருக்காங்க, அதனால ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ ஏன் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ரீசன் இல்ல. நான் இது இப்போ எனக்கு தெரிஞ்சது அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கோவிடுக்கு முன்னால அப்படி ஒரு ரீசன் இருந்துச்சு. ரஜினி சார் வந்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் லோக்கிட்ட கதை கேட்டு ஷூட் போகும்போது தான் கோவிட் வந்துருச்சு. அண்ணாத்துக்கு அப்புறம் அண்ணாத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணாத்தை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கமல் சார் வந்து அவரும் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து விக்ரம் அப்போ ரிலீஸ் ஆகல. விக்ரம் ரிலீஸ்க்கு முன்னால் நான் சொல்கிறேன். கரெக்ட். ஸோ அவர் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருந்தார். அப்போ வந்து இமீடியட்டாக படம் பண்ணலாம், சிம்பிளாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் லோக்கியை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை அந்த மாதிரி இல்லை. ஈவன் தோ தக் லைஃப் வந்து கமல் சாருக்கு லாஸ் இல்லை ஜனனி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மணி சார் வந்து பிரில்லியன் மேக்கர். என்னங்க பொன்னியின் செல்வன் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் ஒரு 7-8 மாதத்தில் படத்தை முடிச்சிட்டாருங்க. அத்தனைக்கும் கோவிட் சமயத்தில் அத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு. ஸோ தக் லைஃப் வந்து ஒரு டீசெண்டான ஒரு கண்ட்ரோல்டு பட்ஜெட்டில் தான் பண்ணாங்க. படம் பார்த்தீங்கன்னா 150 crores. நீங்கள் சேட்டலைட்டு ஓடிடிலாம் சேர்த்து 250க்கு மேலே ஓவரால் கலெக்ஷன் வந்து ப்ராஃபிட்டில் ஓவரால் கலெக்ஷன் வந்துருக்கும். எப்படி பார்த்தாலும் கமல் சாருக்கு லாஸ் இல்லாமல். ஓகே. ஸோ இந்த சமயத்தில் அவர் அடுத்தடுத்து படம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ரஜினி சார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தான். கமல் சார் இதில் அவர் பண்ண ஆசை இருந்துச்சு. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து ஹெல்ப்னு எடுத்துக்க முடியாது. இது வந்து நண்பர்கள் நினைச்சிட்டு ஒரு கொலாப் பண்ண ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா நான் கேள்விப்பட்டது லாஸ்ட் 20 years ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கமல் சார் தயாரிக்க ரஜினி சார் நடிக்கணும்னு 20 வருஷமா 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நடக்கல. ஓகே, கோவிட் அப்போ ஹெல்ப் பண்ண நினைச்சாரு. ஆனால் இப்போதைக்கு கமல் சாரும் நல்லாவே இருக்காரு. ரஜினி சாரும் உள்ள வந்தது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான அடையாளம் தான் நான் பார்க்குறேன். சூப்பர். ஆனால் லைக் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால தான் அது கேட்டேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம். அண்ட் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு படம் ஒழுனா 1000 கோடி 500 கோடின்னு சொல்லி ஒரு டார்கெட் செட் பண்ணி தான் பேசவே ஆரம்பிக்கிறீங்க அந்த ப்ராஜெக்ட் பற்றி. ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹை பட்ஜெட் ப்ராஜெக்டாக இருக்குமா? ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரியான மனநிலையில் இந்த ப்ராஜெக்டை பார்க்குறாங்க? இல்லை, ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர், நானும் நிறையா ட்வீட்ஸ் பார்த்தேன். எல்லாரும் வந்து இப்போ இந்த நம்பர் கேம்லாம் நமக்கு வேணாம், கலெக்ஷனை பற்றிலாம் யோசிக்காமல் ஹாப்பியாக படம் பார்க்கணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. பட் இந்த நம்பர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 years தான், கோவிடுக்கு அப்புறம் தான் நம்பர் கேம்ஸு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் இந்த படம் அந்த படம்னு சொல்லி ஓகே இந்த மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் கிளப்பி விட்டுறது. ஸோ இதனால தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படங்கள் கடந்த இது இவன் கபாலி லிங்காலேருந்து எடுத்துக்கலாம். லிங்கா தான் லாஸ் ஆச்சு, திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் படங்கள் நடக்கலை. ஸோ அவர் ஹாப்பி, அவருக்கு தெரியும் படம் எப்படி பிஸ்னஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபேன்ஸ் எல்லாம் அதை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஜனனி. ரஜினி சார் கமல் சார் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் காம்பினேஷனில் கொலாபரேஷனில் படம் வருதுங்கும்போது பேன் இண்டியா லெவலில் ஈஸியாக ரீச் ஆயிரும். அப்போ இந்த படத்தினோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஈவன் தோ படத்தை கம்மி பட்ஜெட்டில் எடுத்தாலும் பிஸ்னஸ் ரீச் பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. எஸ், அது ஆப்வியஸ்லி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொலாப் வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ரொம்ப அசால்ட்டாக வந்து ஒரு அப்டேட் டக்குன்னு கொடுத்துட்டாங்க. நான் வந்து அவரோட பர்த்டேனாலே இப்போ நடக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அடுத்த வாரம்னு சொல்லும் போது கூட மேபி அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு போஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சூப்பராக ஒரு பர்சனலான நோட்டோட அவர் வந்து இது பண்ணிட்டாரு.
ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ரீச் ஆகும், அது வந்து மறுப்பதற்கே இல்லை. ஆனால் ஃபேன்ஸ் வந்து இது ஒரு மூவி, லைட் ஹார்ட்டட் மூவியாக போய் நல்ல பெட்ரு. ஃபேன்ஸ் இப்படி இருக்கிறது பெட்ரு. பட் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் இதை விட மாட்டாங்க சாதாரணமாக. ஏன்னா அது அந்த மாதிரி மீடியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்குது ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு சான்ஸ் ஒரு அமையும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏன் சுந்தர் சி உள்ளே வந்திருக்காருன்னா, ஈஸி டு ஹேண்டில். அவர்னால ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இத்தனை வருஷமாக சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் கம்மி பட்ஜெட் நல்ல ஹிட்டு கொடுக்க முடியும், கமர்ஷியலாக கொடுக்க முடியுங்கிறதுனால தான். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவ்வளோ ஈஸியாக சாதாரண படமாக டக்குன்னு முடிக்க மாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு. அது வந்து ஜாலியான படமாக கமர்ஷியல் படமாக இருந்தாலும் நிறைய வேல்யூஸ் உள்ள, ஐ மீன் ஒன்ஸ் இன் அ வைல் தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். நான் சொன்ன ஜாலியான படங்கள் இந்த மாதிரி வருது இல்லையா. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி பண்ணாங்க. அந்த சமயத்தில் மலையாளத்தில் அந்த படம் பெரிய ஹிட்டு. மீன் யாரோ ஜூஹி சாவ்லா நடிச்சாங்கன்னு சார், ஹீரோயின் பேர் ஞாபகம் இல்லை. அவங்க 80s ஒன்றா நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 2000 சமயம்னு நினைக்கிறேன். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணாங்க, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. அந்த படத்துக்கு 2 முடிவு வச்சுருந்தாங்க. ஒரு சில தேட்டர்ஸில் மோகன்லாலும் அந்த ஹீரோயின் ஒன்று சேர்ந்துருவாங்க, மம்முட்டி விட்டு கொடுத்துருவாரு. ஒரு சில தேட்டர்ஸில் மம்முட்டியோட ஜோடி சேர்ந்துருவாங்க, மோகன்லால் விட்டு கொடுத்துருவாரு. இப்படி. ஆனால் அந்த படம் பெரிய படம். இது பட்ஜெட் வைஸ் நான் சொல்லலை, ஓகே ஓகே, அந்த கான்டென்ட் வைஸ் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அதனால ஒரு வித்தியாசமான படமாக தான் இருக்கும் ப்ராப்ளி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கமல் சார் ஒரு சீன் வரலாம், கெமியோ வரலாம். அப்படிலாம் நடக்கும்பொழுது அந்த படத்தோட ஓவரால் வேல்யூவே பெருசாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் பாப், இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, சுந்தர்சி அவர்கள்னாலே ஒரு பர்டிகுலர் மியூசிக் டைரக்டரோடு தான் ஒர்க் பண்ணுறாரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஆனால் இந்த ப்ராஜெக்டை அவர் சரியாக இருப்பாரா, இல்லை யார் மியூசிக் டைரக்டராக வச்சுருப்பாரு? அண்ட் இன்னொரு விஷயமும் கேட்டேன், என்ன சொன்னாங்கன்னா, அணி வேண்டாம், அதே சமயத்தில் ஹிப்ஹாப் ஆதியும் வேண்டாம், ஸோ யார் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களை கூட கேட்டிருந்தாங்க. எனக்கும் அணி வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓகே, அவருக்கும் ஒரு பிரேக் வேணும். அது நமக்கும் தலைவர் அணி காம்பினேஷன் இல்லாமல் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தால் வேற ஒரு ஃப்ளேவரில் ஒரு சாங்ஸ் கிடைக்கும். ஏஆர் ரஹ்மான் தான் இருக்காரு, எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் எனக்கும் ஹிப்ஹாப் தெரிஞ்சு எனக்கும் வேணாம் தான் தோணுது. சாரி ஹிப்ஹாப், இதான் நோ ஹார்ட் ஃபீலிங், இட்ஸ் நாட் அ பர்சனல். ஸோ ஓகே, எனக்கு அவரில் வேறு ஏதாவது புது காம்பினேஷன் தான் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஃபிங்கர்ஸ் கிராஸ். தெரில எப்படி கமல் சாரோட கம்பெனியில் எந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே அலைடான விஷயம் இல்லை. ஸோ பார்க்கலாம். திடீர்னு தெலுங்கு பக்கம் இருந்து நம்ம இவரை கூட்டம் தான் சூப்பராக இருக்குமா, ராக் ஸ்டாரா, அது இவர் வேண்டாம், அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. சாரி, விஎஸ்பி ஆர்எஸ்பி. ஆமா, நான் பிறகு என்னன்னு சொல்றேன், டிஎஸ்பிலாம் அவுட் ஆஃப் இதாயிடுச்சு. இல்ல அதாவது எனக்கு என்னன்னா, மத்தவங்க எல்லாம் வந்து பாருங்க இந்த சாங் ரெஃபரன்ஸ் எடுத்து அணி வச்சிருக்காரு, பாருங்க அந்த இங்கிலீஷ் ஆல்பம் எடுத்துன்னு. அவரோடது என்னன்னா, எனக்கு எல்லாமே அவர் பாட்டு மாதிரியே தான் இருக்கும். அவரோட பல படங்கள் பாட்டு எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மியூசிக் டைரக்டர் பார்த்தா அவரே தான் இருப்பாரு. ஸோ அவரே தான் அவர் வந்து காப்பி பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் என்னை திட்டாதீங்க. லாஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இன்னொரு விஷயமும் இப்போ அதிகமாக எல்லாராலையும் பேசப்படுது என்னன்னா, கமல் சார் ப்ரொடக்ஷன்ல லோக்கி அடுத்த படம் பண்ண போறாரு. அது இந்த ப்ராஜெக்ட் இல்லை, ஆனா வேற ஒரு ப்ராஜெக்டாக லோக்கி பேசிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற ஸ்ட்ராங் பஸ். கமல் சார் ப்ரொடக்ஷன்ல லோக்கி இயக்க அஜித் சார் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா, இட்ஸ் ஸ்ட்ராங் பஸ் நேற்று இருந்து. அதாவது லோக்கி இன்னமும் கமல் சார் ப்ரொடக்ஷனில், ஏன்னா அவர் கமிட்டட் ஆக்சுவலி விக்ரம் படம் எடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் லோக்கிக்கும் ஒரு பெரிய ஒரு லாங் இது இருக்குது, ஒரு பந்தம் இருக்குது. டக்குன்னு வெளியே வர மாட்டார். ஏன்னா விக்ரம் தான் அவருக்கே ஒரு கரியரில் பெரிய ஹிட் ஆச்சு. கைதி இல்லாமல் சொல்கிறேன், அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது விக்ரம். ஸோ அடுத்தடுத்து படம் பண்ணுவார், நடந்தால் நல்லா இருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கான விஷயம் நடக்கும்போது அப்டேட் வரும். அப்போ அதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவோம். டாடா, பை.